தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு ஆட்சி அமையும், அதாவது கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லியிருந்தாங்க. அதை செயல் திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இறக்கி விட்டப்பட்டவர் தான் வந்து விஜய். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அதாவது டெல்லிக்கு போயிருந்தார் சிபிஐ விசாரணைங்க பேரில் வந்து. அங்கே என்ன நடந்தது, அங்கே வந்து கடைசியாக போனது வந்து டெல்லிக்கு போனது வந்து கடைசியாக சிபிஐ விசாரணைங்கிற பேரில் வந்து விஜய் போயிட்டு ஆதவர்ஜனா கூட பேசிட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து அரசியலில் வந்து அது நான் சொல்லியிருந்தேன். அதாவது இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கையும் தலித்துடைய வாக்கை வாங்குவதற்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா விஜய்க்கு கொடுக்கப்படும் சொல்லி யாருக்கும் சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு பேராபத்து வந்துக்கிட்டு இருக்கு. இயல்பாக நடந்துச்சா, திட்டமிட்டு செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வி தான். திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. அப்போ பிஜேபி இங்கே வந்து வராமல் இருந்தது. பிஜேபி வந்து பிரச்சாரத்துக்கு வராமல் இருந்தது. அதிமுகவையும் ஒழிக்கணும், திமுகவையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் பிஜேபியோட திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இறக்கி விட்டப்பட்டவர் தான் வந்து விஜய்னு சொல்லியிருந்தேன். அதற்காக திட்டமிடப்பட்ட நாள் தான் வந்து சிபிஐ விசாரணைங்க பேரில் டெல்லிக்கு போனது. சிறப்பாக நடந்துருச்சு அது வந்து. அப்போது இங்கே வந்து தொங்கு ஆட்சி வேணும், தொங்கு ஆட்சி வரும், அதாவது கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லதை வந்து அஜெண்டாவை சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை போய் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது சரியாக பாருங்கள், அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. இது ஒரு என்ன அரசியல்னு தெரிய மாட்டேங்குது.